ஹலோ படேஸ். இன்னைக்கு நம்ம 2025 இந்தியில ரிலீஸ் ஆன தம்மா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஜானருமே ஃபேண்டசி, ஹாரர் அண்ட் காமெடி தான். இந்த ஒரு கதை, இந்த ஒரு படத்தை மட்டுமே மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கதை இல்ல. நம்ம ஒரு எல்சியூ மாதிரி அதுவுமே அங்க ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸா தான் எடுக்கப்பட்டிருக்கு. வேற வேற படத்துல வந்த சின்ன சின்ன கேரக்டருமே படத்துல அங்கங்க வருவாங்க. படம் போற போக்குல அதுவுமே உங்களுக்கு புதிய வரும். உல்ஃப், வேம்பியர்னு டார்க்கான ஹாலிவுட் படம்லாம் பார்க்க பிடிக்கணும். இந்த படமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு ஹிந்தி படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. இப்படியே வளவலன்னு பேசாம கதைக்குள்ள போயிடலாம். அகேன் இந்த மாதிரி தரமான படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் காட்டுக்குள்ள போய் சரியான போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு பார்க்க அந்த போட்டோல பார்த்தா பின்னாடி கரடி வந்து நிக்குது. கூட வந்து ரெண்டு ஃப்ரெண்டும் கைட்டுக்கு நீ எங்கேயோ ஓடி போக, ஆனா இந்த கரடியுமே இவனை விடாம துரத்துது. வந்த வேகத்துக்கு ஒரு முட்டி கடிச்சு தூக்கி வீசவும் அடிப்பட்ட அவனுமே ஒரு மர பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அவனை தேடி அந்த கரடி மரத்துக்கிட்டே வரவே, அப்ப என்னடான்னு பார்த்தா கரடியே யாரோ பந்தாடி தூக்கி போடுறாங்க. அடிச்ச அடியில அந்த கரடி பயந்தே ஓடி போயிடுது. யார் மாதிரி இந்த கரடியை தூக்கி போட்டான்னு பார்த்தா அந்த பக்கம் மர பொந்துல இருந்து ஹீரோனி தான் எட்டி பாக்குறா. அப்படியே உசுரோட இருக்கானாண்டி இவனை இழுத்து போட்டு செக் பண்ணி பாக்குறா. நல்ல வேலை அவனுக்குமே இதே துடிப்பு இருக்குது. இப்ப கண்ணை முடிச்சு பார்த்தவன் அந்த பொண்ணோட வீட்டுல தான் இருக்கான். அவளை பார்த்ததுமே அவளோட அழகுல இவனுமே மயங்கிடுறான். இவளுமே இவளுக்கு தெரிஞ்சு எல்லா மருந்துமே அவனுக்கு போட்டு விடுறா. ஹீரோமே அங்க இருந்து எழுந்து பாத்ரூம் போலாமே பாத்ரூம் பக்கம் போனா அதுக்குள்ள ஒரு பாம்பு எழுந்து நிக்குது. சரின்ட்டு வெளில வந்து கல்லியும் உரசி நெருப்பு வர வைக்க பாக்க ஹீரோனுமே அந்த பக்கமா வர அவன் மேல காதல்ல விழுந்த ஹீரோவுமே அப்படியே ஹீரோவுமே நான் போனையும் தொலைச்சிட்டேன், எப்படியாவது காட்ட விட்டு போகணும்னு சொல்ல அது ஹீரோனுமே இல்ல வேணாம் உனக்கு உடமானட்டும் நானே கொண்டு போய் விடுறேன்னு சொல்றா. ரெண்டு பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போக காதல் மயமும் அதிகமாக நைட்டு நேரத்துல ரெண்டு பேரும் கிஸ் பண்ண கிட்ட வர இவன் கழுத்துல ஓர நரம்பெல்லாம் பார்த்து ஹீரோனிக்கு பல்லெல்லாம் கிளம்பிக்குது. அடடா இப்ப கிடைக்கதான் போறாளேன்னு பார்த்தா சட்டுன்னு அந்த பக்கம் சவுண்ட் வர எங்கேயும் மறைஞ்சு போயிடுறா. அதே காட்டுக்குள்ள ஒரு ரத்த காட்டியர்களோட கூட்டமே அங்க இருக்குது. அங்க ஒரே ஆடலும் பாடலுமா நடந்துகிட்டு இருக்கு. அங்க அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வ கோயிலுமே இருக்குது. அந்த கோயில்ல இருக்க ஒருத்த நம்ம ஹீரோவை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுமே அந்த இடத்த கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோனே எவ்வளவு சொல்லி பாக்குறான், ஆனா அவங்க கேட்கற மாதிரி தெரியல. அவன் அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு குகைக்குள்ள போடலாமான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த குகைக்குள்ள இருந்து மனுஷ ரத்தம் வேணும் ஒரே சத்தமா இருக்கு. இவனையுமே அந்த குகைக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டு போக அங்கிருந்து ஒருத்தன் பயங்கரமா வந்து இவனுக்கு கடிக்க வரான். எப்படியோ ஹீரோனி அவனை காப்பாத்தி சிட்டி பக்கமும் ஓடி வந்துடுறாங்க. அப்படியே ஹீரோமே தன்னோட வீட்டுக்கு இவ்வளவு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோ இறந்துட்டான்னு சொல்லிட்டு போட்டோ வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து அந்த புள்ளைய பார்த்து கூட அப்பா நம்பவே இல்லை இவன் தான் தன்னோட புள்ளன்ட்டு. யாரா நீ சொத்துக்காக வந்து ஏமாத்த பாக்குறியா சொல்லி கேக்குறாரு அப்பாவே. அப்ப பையனுமே பதிலுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுக்குறான். என்ன ப்ரௌசர் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து காட்டவான்னு சொன்னதும் ஆனா நீ தான் என்னோட மகன் சொல்லிட்டு அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாப்புல. அப்படியே இவனுமே அந்த பொண்ணை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போக அங்க இருக்க சரக்கை பார்த்து ஒரு பயங்கரமா குடிச்சிட்டு ஆட்டமும் போடுறா. இவரோட டான்ஸ்ல பார்த்து மயங்கி ஒரு 3 பேர் அவ பின்னாடியே வராங்க. ஹீரோமே இரு நான் அவங்கள போய் சமாளிச்சுட்டு வரேன்ட்டு போக ஆனா அது அங்க நடக்கிறமே தெரியல. அதனால கடுப்பான ஹீரோனியுமே களத்துல இறங்குறேன் அவங்க எல்லாருமே அடிச்சு பொழந்து போடுறா. எப்படியோ அங்க இருந்து காப்பாத்த போனவனையே காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. இவ அடிச்சு போட்டுட்டு வந்து அந்த 3 பேரை யாரோ கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. இதை விசாரிக்கணும் வந்த போலீஸ்காரர்களும் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறாங்க. பார்த்தா அந்த போலீஸ்காரருமே ஒரு ரத்த காட்டேரியா தான் இருக்காப்புல. மனுஷங்களோட உறவு உனக்கு இங்க வேண்டாம், சீக்கிரமா கிளம்பி உன் இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. அவளுமே அதுதான் சரின்ட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. ஹீரோவுமே கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வராப்புல. என்னதான் விட்டுட்டு வந்தாலும் போக மனசு இல்லாததுனால அவரோட பின்னாடியே இவரு ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஆனா அந்த நேரம் முன்னாடி வந்த வண்டி அவர் கவனிக்காம ஹீரோக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப காருமே பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கையில அந்த நெருப்புக்குள்ள போந்து ஹீரோனி தான் அவளை காப்பாத்துறா. அப்படியே எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பாக்குறாங்க, ஆனா ஹார்ட் பீட் கேட்கற மாதிரியே தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஹீரோ இந்த பெட்ல பார்த்தா அந்த பெட்ல அவர் அங்க இல்ல. எங்கடா காணாமேன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலே இருக்க ஒரு பிளட் பேங்குக்கு போய் அங்க இருக்க மொத்த ரத்தத்தையுமே குடிச்சு தீர்த்துறாப்புல. அப்பதான் தெரிய வருது அவளுக்குமே வேற வழியே இல்லாததுனால ஹீரோவா இவளுமே கழுத்தையே கடிச்சிருக்கா. அதனால அவனுமே ரத்த காட்டேரியா மாறிடுறான். இதுக்கப்புறம் இவனுக்குமே சாவே கிடையாது. அடுத்த நாள் காலையில வந்து கண்ணாடி முன்னாடி ஹீரோ நின்னு பாக்க பேசலாம் பார்த்தா கிளம்பிட்டு வந்து பொல்லு நிக்குது. அதை பார்த்து நம்மளும் வேம்பியரா மாறிட்டோம்னு கடுப்பாகிறான் ஹீரோவுமே. உடனே ஹீரோனை கூட்டி ஏன் இந்த வேலையை பண்ண, நான் இறந்து போயிட்டு இருந்தா அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, என்ன ஏன் காப்பாத்தனா, இப்ப எல்லாருமே நானும் ரத்தம் குடிச்சுதானே அவனு சொல்லிட்டு கேட்கறான். அவனுமே அவளுமே எதுவுமே பேசாம வந்து கிஸ் பண்றா. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் கூல் டவுன் ஆறாப்புல. இப்பதான் ஹீரோனியான தாரிகாவுமே நாங்கெல்லாம் வேம்பேர் இல்ல வேதாளங்கணும், வேதாளங்கள் ஏன் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல வரா. அந்த ஒரு காலகட்டத்தில் ரத்த பிஜிருன்ற அரக்கணும் நிறைய தேவதைகளை தொல்லை கொடுக்கறான். எல்லா தேவதைகளும் அவன் கிட்ட தோத்துதான் போறாங்க. இப்ப காளியம்மா வந்து ரத்த பிஜிருவை கொல்லணும்னு பாக்க அந்த சமயம் அவனுமே சாவாம அவனோட ரத்த துளியில இருந்தே திரும்பவும் உயிர் தெரிந்து வரான். அதனால காளியம்மாவங்களும் வேதாளங்களை உருவாக்கி ரத்த பிஜிரோட ரத்தங்களை கீழே விழாங்களும் ஒரு சொட்டு ரத்தம் விடாம எல்லாத்தையும் குடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் அவங்க காளி மாதாவால உருவாக்கப்பட்டிருக்காங்க. வேதாளங்களும் மத்தவங்களை தீங்கு செய்யறதுக்காக உருவாக்கப்படல, மனிதர்களை பாதுகாக்க தான் இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட தலைவனுமே மனிதர்களோட ரத்தத்தெல்லாம் குடிச்சு அவங்க எல்லாரையுமே வேதாளமா மாத்தி மிகப்பெரிய ஆர்மியை ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கான். அப்படியே மிகப்பெரிய ராட்சசனா மாறணும்
பார்க்கணுன்ற ஆசையும் இருக்கு அவனுக்கு. இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் அவனை பிடிச்சி குகையில போட்டிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் தாரிக்கா நம்ம ஹீரோவான அலோக்கு கிட்ட சொல்றான். அப்படியே அடுத்த நாள் ஹீரோவுமே வேலைக்கு லிஃப்ட் வேலை செய்யலையேன்னு பறந்தே போறாப்புல. அப்படியே அவருமே சூப்பர் பவரா யூஸ் பண்ண கத்துக்கிறாரு. தாரிகாவுமே அலோக்குக்கு பயிற்சி கொடுக்குறா. அப்படியே பயிற்சி பண்ணிக்கிட்டே 2 பேரும் பறந்தே வீட்டுக்கு வர ஜன்னல் வழியா உள்ள வருது அப்பா பாத்துறாரு. வேற வழி இல்லாததுனால அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஏலே பாப்பா, உனக்கு லவ் பண்ண உங்க குரூப்ல யாரும் கிடைக்கலையா? செத்து போன என் புள்ளைய உயிர் வர வச்சு அவனை லவ் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அவருமே அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல முஞ்சின்ற வேற படத்துல இருக்க ஃபாதர் இங்க காட்டுறாங்க. அவர்கிட்ட வேற 2 பேர் வந்து பாஸ்கர்ன்ற எங்க ஓனாய் நண்பனுமே ஒரு ராட்சசன் கிட்ட ஃபைட் பண்ணா. அவன் அடிச்சடியில அவனால திரும்ப ஓனாயாவே மாற முடியல. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா சார் சொல்லி கேட்க, உங்க பாஸ்கர் ரத்தத்தை குடிக்கிற வேதாளங்களை பார்த்து அவங்களோட ரத்தத்தை குடிச்சா மட்டுமே மறுபடியும் ஓனாயா மாற முடியும்னு சொல்றாரு. அடுத்தபடியா அதே ஃபாதரை பார்க்க அலோக்குமே தன்னோட ஃபாதரை கூட்டிட்டு வந்திருக்காப்புல. ஃபாதர் எப்படியா என் புள்ளைய பழைய முறையை மாத்த முடியுமான்னு கேட்க அவருமே புரிய வைக்க ட்ரை பண்றாரு. கோழி முட்டையா ஆம்லேட்டா மாத்தலாம், ஆம்லேட்டை கோழி முட்டையா மாத்த முடியுமா? அப்படிதான் உங்க பையனுமே வேதாளமா மாறிட்டான். இதுக்கப்புறம் சாவர வரைக்கும் வேதாளமா தான் இருந்தா அவனு சொல்றாரு. இவங்க 2 பேர் கிளம்புனதுக்கு அப்புறமே அந்த ஃபாதருமே அந்த 2 பசங்க கூட்டு உன்னோட பாஸ்கரன் திரும்ப பழைய மாரி மாறணும்னா இவன் வேதாளமா தான் மாறிட்டான், இவனோட ரத்தத்தை குடிச்சா போதும் சொல்றாரு. அப்படியே உட்காந்து இந்த இடத்துல இந்த துணி எடுத்து கொடுத்து இவனை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. பாஸ்கரனுமே அந்த துணியில இருக்க ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணி வந்து ரத்தத்தை குடிக்கிறதுக்காக எவ்வளவோ ஃபைட் பண்ணி பாக்குறான். பாஸ்கரும் அலோக்குமே பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்க சரின்ட்டு அலோக்கே இந்தா சொல்லி ரத்த துளி ஒண்ணு கொடுக்கறான். அது ஓடி போய் பாஸ்கரன் குடிக்க அந்த ஒரு துளி ரத்தம் குடிச்சதுமே பாஸ்கருக்கு ரொம்பவே பவர் வந்துருது. இவனுமே ஈவரக்க இல்லாம அவனை அடிச்சு நொறுக்கிடுறான். ஓனாயாய் வெறியாயிரு ஒத்த ரத்தத்தையும் குடிக்கணும்னு ஆசைப்பட்ட அவனுமே அவனை அடிச்சு பில்டிங் மேல இருந்து தள்ளி விட பாக்குறான். அவன் கீழே விழுந்துதான் முடிவு பண்ண பாஸ்கரனுமே அங்கிருந்து போயிடுறான். அந்த சமயத்துல தான் தாரிக்கு அந்த இடத்துக்கு வந்து அலோக்க காப்பாத்துறா. எப்படியா இருந்தாலும் மொத்த ரத்தத்தையும் குடிக்கணும்னு ஆசைப்பட்ட பாஸ்கருமே இன்னொரு நாள் வரலான்ட்டு இப்ப கிளம்பிடுறான். அடுத்தபடியே இன்ஸ்பெக்டருமே வந்து தாரிக்காவே ரொம்பவே வார்ன் பண்றாரு. நீ ரூல்ஸ் படி இன்னொருத்தனுக்கு அடிச்சு அவனை வேதாளமா மாத்தாம இருந்திருக்கணும். நீ அவனை வேதாளமா மாத்த போய் தான் அவன் வேற ஒருத்தனுக்கு ரத்தம் கொடுக்கவே அவனுக்கு ஓனாய் சக்தி திரும்ப கிடைச்சு இவனை அப்படி துரத்திக்கிட்டே இருக்கான். எப்படின்னு தேடி வந்து அவன் இவனை கொல்லதான் போறான். இப்படி நீ விதிமுறைகளை மீறினதுனால எக்ஸாசான் இப்ப விடுவிக்கப்படுவான். இப்ப எக்ஸாசானுக்கு பதிலாக நீ தான் இப்ப தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அலோக்க விட்டுட்டு தாரிக்காமே போக சம்மதிக்கல. 2 பேருமே அங்க வந்து தப்பிச்சு ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டியில இருக்க எல்லாருமே வேதாளங்களா தான் இருப்பாங்க. அந்த சமயத்துல இன்ஸ்பெக்டருமே அலோக்கு ரத்தம் குடிக்க கொடுத்து மயக்கமடைய வச்சு மயக்க தெரிஞ்சு பார்த்தா தாரிகா அந்த இடத்துல இல்ல. எங்கடான்னு பார்த்தா அவங்க எல்லாருமே தாரிகாவை கூட்டிட்டு போய் சிறையில அடைச்சாதான் எக்ஸாசானை விடுவிக்க முடியும்ட்டு அவங்க இடத்தையே கூட்டிட்டு போயிடுறாங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சுமே அலோக்கால ஒண்ணும் பண்ண முடியல. தன்னோட அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல எப்படி அதையே மருமகளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோமே ரூல்ஸ் மீறினாலும் பரவாயில்லன்ட்டு கிளம்பி போயிடுறாரு. அலோக்குமே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய் காட்டுக்குள்ள தேடி பாக்குறான். ஆனா அவங்க தங்கி இருக்க இடமே எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியவே இல்ல. அப்போ அங்க இருக்க ஒரு மரத்துல கை வைக்க அது வேற ஒரு மரத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்படியே ஃபாலோ பண்ணி போனா அவன் மறைஞ்சிருக்க இடத்த கண்டுபிடிக்கிறான். அங்க இருக்க எல்லாருமே தாரிகாவுமே அடைச்சு வைக்க பாக்குறாங்க. அங்க இருக்க எக்ஸாசானை விடுவிச்சு அவனை எல்லாருமே தாமான்னு கூப்பிடுறாங்க. தாமானா தலைவன் அர்த்தமா, அதனால அவன் எல்லாருமே தலைவனா ஏத்துக்கிறாங்க. இவன் தலைவனா ஆனதுக்கு அப்புறமே அங்க இருந்த ரூல்ஸையே மாத்துறான். இருக்க எல்லா மனிதர்கள் ரத்தத்தையும் குடிக்கணும், நம்ம அவங்க எல்லாரையுமே வேதாளங்களா மாத்தி நம்ம படையில சேர்க்கணும் சொல்றான். அதே மாதிரி இந்த பொண்ணை 100 வருஷம் குகையில அடைக்கணும் சொல்றான். பட்டன் அந்த இடத்துக்கு வந்து அளவுக்குமே 100 வருஷம் எல்லாம் வேணா ஒரு 2 வாரம் வேணா வச்சுக்கோன்னு சொல்றான். சரி இல்லையா, சரி அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம், சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 2 வருஷம் வச்சுக்கோ. யாரோட இவன் காமெடி பேசிட்டு அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அவன் அடிக்க சொல்றான். ஆனா நம்ம ஹீரோமே அங்க இருக்க எல்லாருமே அடிச்சு போட எக்ஸாசானே வந்து சண்டைக்கு வர தன்னோட படையில இருக்கிறவங்க ரத்த குடிச்சு இன்னும் சத்திய ஆயிக்கிறான். சண்டையில இருக்கப்பே எக்ஸாசான் வந்து தாரிகாவையுமே கொல்லணும்னு நினைக்கிறான். 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்க எக்ஸாசான் கிட்டே அதிகப்படியா சத்தி இருக்கவே அவன் கிட்ட இவனால நிக்கவே முடியல. எக்ஸாசானுமே அலோக்கு அடிச்சு அவனுக்கு ஒண்ணுமே போட்டுறான். இதை தாங்க முடியாத தாரிகாவுமே பயங்கரமா அழுவுறா. இவளோட அலறலை கேட்ட தேவதையுமே தேவதை கிட்ட இருக்கிற பவர் அலோக்கோட பாடிக்குள்ள வருது. இப்படியுமே அலோக்கு திரும்பவும் உயிர் வருது. ஆனா இந்த வாட்டி இதயமே அவனுக்கு வந்துருது. வேதாளங்களுக்கு பொதுவா இதயங்கள் இருக்காது. யாருக்கு இதயம் இருந்தா அவங்க வேதாளங்களா இருக்காங்களோ அவங்க தான் தலைவனா இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. இப்ப இவனுமே எல்லாருக்கும் தலைவனா வரான். அப்படியே பயங்கரமா அடிச்சு எக்ஸாசானை கொல்ற அளவுக்கு போயிடுறான். அப்பதான் தாரிகாவுமே நீ அவனை கொண்டு போட்டா அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, அதனால விட்டுடுன்னு சொல்றா. சரின்ட்டு அலோக்குமே அவனை திரும்பி அதே குகையில அடைச்சு வச்சிடறான். இப்படியே அலோக்குமே வேதாளங்களுக்கும் மனிதர்களுக்கும் ரச்சகனா இருக்கான். இந்த பக்கம் குகையில அடைச்சு வச்ச எக்ஸாசான ஓனாயான பாஸ்கரனை அடிச்சு வீழ்த்தின அந்த ராட்சசன் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். இவன் இப்படி தப்பிச்சிடான்னு தெரிஞ்ச வந்த அலோக்குமே சக்திசாலியா மாறணும் முடிவு எடுக்கிறான். அதுக்கான ஒரே வழி அந்த ஓனாயோட ரத்தத்தை இவன் குடிக்கிறது தான். நான் அவனை தேடி போத்தவளை என்னோட ரத்த வாடைக்கு அவனே வருவான்னு காத்துட்டு இருக்கான்.